அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா இளம் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம். தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கு? விவரம். நிச்சயமாக பிரியங்கா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை விட்டு விட்டு பெய்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. தற்போதும் கனமழை பெய்து வரும் இந்த நிலையில் கீழூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நேரடி விதத்தில் முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக மணலூர், காக்கலணி, செரநல்லூர், தேவூர், வெண்மணி, ஆந்தக்குடி, காவலாக்குடி, திருப்பஞ்சரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1000க்கும் ஏக்கருக்கும் மேலான நேரடி விதைப்பு மூலமாக முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் முழுவதுமாகவே மூழ்கி உள்ளது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பயிர்களே தெரியாத அளவில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் காட்சி நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. விவசாயிகள் கடன் வாங்கி தற்போது சம்பா நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ளது. இந்த மழைநீரால் பெரிதும் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்டுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆலோசனைகளையும் வேளாண்மை துறை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.